உண்மையாலுமே அரிசி சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு டயபெட்டிஸ் வந்துடுதா? ஏன்னா அந்த ஒரு மித்து வந்து நம்ம வர பேஷண்ட்ஸ்ட நான் ரைஸே சாப்பிட்றது இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குமே டயபெட்டிஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சயின்ஸ். நம்மளுக்கு இன்னும் சொல்லணும்னா, இன்னொரு விதத்துல வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்றது போக, நம்ம ஆக்சுவலா நம்மளோட கல்வி முறையிலேயே வந்து இந்த உணவு ரீதியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியானபடி சொல்லி தர்றது இல்லையோ? மேபி சின்ன வயசுல இருந்தே இதெல்லாமும் பார்ட் ஆஃப் சிலபஸ். நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய விஷயம் படிக்கிறோம் இப்போலாம். ஆனா தேவையான அடிப்படை தேவை உணவுங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை மெயின் மீல் சாப்பிடணும். நம்மளோட உணவு முறை, நம்ம இந்தியன் இதை பத்தி பேசுவோம். நம்ம மத்த இதை பத்தி நம்ம ஊர்ல நம்ம நார்மலா 3 மெயின் மீல் சாப்பிடுறோம். அது போக ஈவினிங் ஒரு ஸ்நாக் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஒரு 95% ஆஃப் தி பாப்புலேஷன் அப்படிதான் இருக்காங்க. இதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 2 ஸ்நாக், அப்புறம் லேட் நைட் ஸ்நாக். இப்போ ஒர்க் டைமிங்ஸ்லாம் மாறுது. இந்த மாதிரி ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ற ஒரு ஊர்ல வந்து இந்த உணவு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வே சுத்தமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு எங்கேயுமே சொல்லி தரல. இது வந்து பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்பயுமே நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு நீங்க பெரிய அளவுல இந்த புரிதலை கொண்டுட்டு வந்து நீங்க பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ உங்களுக்கு டார்கெட் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த புரிதலை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அரிசி சாப்பிட்டா கெடுதல் அப்படிங்கிறதுல எனி கிரெயின், அரிசி, கோதுமை எல்லாமே வந்து மாவுச்சத்து தான். ஸோ ஜென்ரலா மாவுச்சத்து, இப்போ நான் அரிசியே சாப்பிடாம 3 நேரம் சப்பாத்தி சாப்பிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவுல மாற்றம் வராது. ஒண்ணுதான். ஏன்னா நம்ம உணவு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுல டெஃபிஷியன்டா இருக்கும்னா புரோட்டீன்ல தான் டெஃபிஷியன்டா இருக்கும். நீங்க கோதுமை சாப்பிட்டாலும் இல்ல சப்பாத்தி 3 நேரம் சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் அது பிரச்சனை இல்லை. புரதம்ங்கிறது வந்து சரியான விகிதம் சேரணும். அதே நேரம் ஃபேட்டும் சேரணும். இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு தப்பான புரிதல் இருக்கு. எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் அரிசியை வந்து மொத்தமா நிறுத்திட்டேன். அது தேவையில்லை. அரிசிய மொத்தமா நிறுத்துறதுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க அரிசி சார்ந்த உணவு எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படிங்கறதுதான், அந்த புரிதல் தான் வேணும். நம்ம இப்ப நார்மலா ஒரு லஞ்ச் அப்படின்னு பார்த்தோம், லஞ்ச் தான் நம்ம ரைஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்றோம். அப்போ லஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல ஒரு பைல் ஆஃப் ரைஸ் இருக்கும். அது கூட வந்து கொஞ்சோண்டு காய்கறி, ஒரு சில வீட்டுல 2 காய்கறி இருக்கும். இல்லை நான் வெஜிடேரியனா நான்வெஜ். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அது வந்து கோதுமைங்கிற உருவத்திலோ இல்ல அரிசிங்கிற உருவத்திலோ எப்படி நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு புரதம் சாப்பிடணும் இல்ல ஃபேட் ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வெஹிக்கிளே வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான். நம்ம நிறைய பார்ப்போம், காய்கறி கொஞ்சம் மீதி இருக்கு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உடனே அடுத்த கேள்வி, இன்னும் கொஞ்சம் சாதம் வைங்க. அப்போ இந்த சாதம்ங்கிறது அந்த காய்கறியையோ இல்ல ஒரு பயிர் வகையோ உங்க இதுல மீதி இருக்கு அப்படின்னா அதை உள்ள செலுத்துறதுக்கான ஒரு வாகனமாவே மாறிடுச்சு. அந்த கார்போஹைட்ரேட் இல்லாம புரோட்டீன் சாப்பிடுறதோ ஃபேட் கன்சியூம் பண்றதோ அந்த மாதிரி ஒரு உணவு முறைக்கு நம்ம வந்து பழகவே இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம சவுத் இந்தியன்ஸா இருந்தாலும் சரி இல்ல நார்த் இந்தியன், இப்ப நார்த் இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா தால் இருக்கும், சப்பாத்தி சாப்பிடுவாங்க. தால் கொஞ்சம் மீதி இருந்தா இன்னொரு ரோட்டியோ சப்பாத்தியோ கேட்பாங்க அந்த தாலை சாப்பிடுறதுக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க மாவு சத்தை தான் ஒரு வெஹிக்கிளா யூஸ் பண்றீங்க. நீங்க புரோட்டீனோ இதுவோ உள்ள அனுப்புறதுக்கான ஒரு வெஹிக்கிள். அப்போ டோட்டல் கேலரி இன்டேக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாவுச்சத்தோட ப்ரொபோர்ஷன் தான் ரொம்ப இருக்கு. அதனால இது அரிசி அப்படின்னு தனிச்சு நம்ம வந்து அரிசியை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து.